அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ் துறையும் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரி முதுநிலை கணினி பயன்பாட்டியல் துறை இணைந்து நடத்துகின்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான இணையவழி பயிலரங்கம். இந்நிகழ்வினுடைய தொடக்கமாக வரவேற்புரை வழங்கி சிறப்பிப்பதற்கு இளநிலை தமிழ்துறை தலைவர் அருள்மொழி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆதி தமிழ் குடிகளினுடைய எழுத்து தமிழி, கீழடியினுடைய அகழ்வாராய்ச்சி கூட இந்த தமிழ் எழுத்தினுடைய பழமை கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று நிரூபித்திருக்கிறது. கல்வெட்டு ஆய்வாளர்களால் மட்டுமே தமிழ் எழுத்தை படிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி கணினியும் இனிமேல் வாசித்து சொல்லும் என்ற சிந்தனை தளத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த இனிய பயிலரங்கம் இங்கே நிகழ இருக்கின்றது. ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ் துறையும் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரியினுடைய முதுநிலை கணினி பயன்பாட்டியல் துறையும் இணைந்து நிகழ்த்தக்கூடிய ஒரு பயிலரங்கம். ஒரு தொன்மைக்கும் தொன்மையாய் இருக்கக்கூடிய ஒரு தமிழை கணினியோடு இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையானது ஒரு முயற்சி என்றுதான் இதை சொல்ல வேண்டும். இந்த புரிந்துணர்வு இரு நிறுவனங்களும் 2 துறைகளும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த சிந்தனை பயிலரங்கத்தை, இந்த கணினி சார்ந்த தமிழ் சார்ந்த ஒரு பயிலரங்கத்தை இங்கே நிகழ்த்துவது என்பது ஒரு காலத்தினுடைய தேவையாக கூட இருக்கிறது என்று நாம் கருத முடிகிறது. இந்த இனிய பயிலரங்கம் நிகழ்வதற்கு அனுமதியினை வழங்கி இருக்கக்கூடிய எங்கள் கல்லூரியினுடைய நிர்வாகத்தினருக்கும் தாளாளருக்கும் நாங்கள் இந்த தருணத்திலே முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பயிலரங்கம் நிகழ்வதற்கு முறையானது ஒரு அனுமதியினை வழங்கி இருக்கக்கூடிய 2 நிறுவனங்களை சார்ந்த முதல்வர்களுக்கும் நாங்கள் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகை இன்று தலைமை உரையாற்றி சிறப்பிக்க நம்மிடையே வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் யோகா துறை சார்ந்த ஒரு நிபுணத்துவம் பெற்றவராக இருந்தால் கூட அவருக்கு கணினியிலும் மிகுந்த ஆர்வம் உண்டு. தமிழ் துறையை புதுமையான ஒரு வழிமுறையிலே புது அந்த நிகழ்வுகளோடு நடத்த வேண்டும் என்று ஆர்வப்படக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையாளர். அன்னார் அவர்களினுடைய நெறிகாட்டுதல் அடிப்படையிலே இந்த நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். தலைமையுரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய முதல்வர் பெருந்தகை அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். வணக்கம் சார். அடுத்ததாக இந்த நிகழ்விலே வாழ்த்துறை வழங்கி சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மதுரை ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் சு வானதி அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அன்னார் அவர்கள் கணினித்துறை சார்ந்த பெருமாட்டி, இருப்பினும் கூட அவருக்கு தமிழ் மீது மிகுந்த காதல் உண்டு. கவிஞராகவும் அவர் தன்னை அடையாளமிட்டு இருக்கின்றார். எனவே பல்துறை சார்ந்த ஆளுமையாக திகழக்கூடிய முனைவர் சு வானதி அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே பெருமகிழ்வோடு எங்கள் நிறுவனம் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். வணக்கம். எங்கள் இந்த நிகழ்விலே MOU செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் மதுரை மீனாட்சி அரசினர் கல்லூரியினுடைய முதுநிலை கணினி பயன்பாட்டியல் துறையினுடைய துறை தலைவர் திருமதி ராஜராஜேஸ்வரி அவர்களையும் நான் வரவேற்கின்றேன். அன்னார் அவர்களை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற ஒரு புத்தொழி பயிற்சியிலே நாங்கள் சந்தித்துக் கொண்டோம். 21 நாட்கள் அந்த பயணத்திலே எங்களுக்குள்ளான அந்த தமிழ் உணர்வும் அவர்களுக்கே உரித்தான அந்த கணினி திறமையும் இணைந்து எங்களை ஒரு நட்பாக பூக்க செய்தது. அந்த நட்பின் அடிப்படையிலே 2 நிறுவனங்களுக்கும் இடையேயான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிகழ்ந்து இருக்கிறது. அன்னார் அவர்கள் கணினித்துறை சார்ந்த ஒரு துறை தலைவராக இருந்தால் கூட 2 தமிழ் நூல்களை வெளியிட்டிருக்கின்றார். ஒன்று பூங்குவளை போதில் என்றொரு நூல், சங்க இலக்கியத்திலே இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி இந்த மலர்தான் என்று புகைப்படத்தோடு சிட்டக்கூடிய ஒரு அருமையானது ஒரு நூல். வெட்சி என்ற மலர் எல்லாம் நான் இவர் நூலை படித்துத்தான் தெரிந்து கொண்டேன். இட்லி பூ என்று சொல்லக்கூடிய அந்த பூ தான் வெட்சி பூவா என்பதெல்லாம் இவர் நூலை படித்த பிறகுதான் தெரிந்தது. மார்கழி திங்கள் என்ற நூல் அன்றையிலே வெளிவர இருக்கின்றது. எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த முதுநிலை கணினி பயன்பாட்டியல் தலைவர் அவர்களையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய முனைவர் நாகநந்தினி சுஜாதா அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அன்னார் அவர்கள் KLN பொறியியல் கல்லூரியிலே பல்லாண்டுகளாக பணியாற்றிய ஒரு பணியனுபவம் மிகுந்த பேராசிரியர். கடந்த 5 ஆண்டுகளாக மீனாட்சி அரசினர் கல்லூரியிலே பணியாற்றி வரக்கூடிய பேராசிரியராக திகழ்கின்றார். டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்திலே அவர்
தனித்திறன் வாய்ந்தவராக திகழ்கின்றார் என்று அவருடைய துறை தலைவர் அவர்கள் சுட்டினார்கள். அவருடைய இந்த பயிலரங்கத்தினுடைய தலைப்பை பார்க்கின்ற பொழுதே அவருடைய அறிவார்ந்த அந்த செயல்பாடு நமக்கு புலனாகின்றது. ஏனென்றால் நாம் பல அகழாய்வுகளிலே பார்க்கின்றோம். பல அந்த ஆணை ஓடுகளில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை பார்த்தவுடன் வாசிக்க வேண்டும், அது என்னவாக இருக்கும், நம் முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த செய்தி என்னவாக இருக்கும் என்றெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆவல் ஏற்படுகிறது. ஆனால் நம்மால் அதை வாசிக்க முடியவில்லை. ஏனென்றால் கல்வெட்டு ஆய்வாளர்களால் மட்டுமே வாசிக்க முடியும் என்ற ஒரு நிலை இருந்து வருகிறது. அந்த நிலையை இந்த கணினியை கொண்டு நான் என்னால் முடிந்த முயற்சிகளை செய்து அதை எல்லோரும் வாசிப்பதற்கான ஒரு நல்லதொரு தளத்திலே எடுத்து செல்ல வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே அந்த பழமைக்கும் பழமையான அந்த எழுத்தை அந்த கணினி ஒரு குழந்தையை பேசுவதை போல நம்மிடையே அந்த பேசுவதற்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வருகை வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் சுஜாதா அவர்களையும் நாங்கள் இந்த தருணத்திலே பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விலே வருகை வந்திருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் சிவனேசன் ஐயா அவர்களையும், தமிழ்துறை சார்ந்த பேராசிரியர்களையும், பல்துறை சார்ந்த இரு கல்லூரி நிறுவனங்களை சார்ந்த இரு துறை பேராசிரியர்களையும், பல்வேறு துறைகளை சார்ந்த பேராசிரியர்களையும், தமிழ் ஆர்வலர்களையும், இரு நிறுவனங்களை சார்ந்த மாணவர்களையும் நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். நன்றி. வரவேற்புரை வழங்கி சிறப்பித்த அம்மா அவர்களுக்கு நன்றி. எப்பொழுதும் கணினிசார் செயல்பாடுகளை உற்சாகமூட்டுகின்ற எங்களுடைய கல்லூரியின் முதல்வர் அவர்கள் தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களை தலைமை உரை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். தேங்க்யூ டாக்டர் வினோத். இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். எனது உரையை ஆரம்பிக்கும் முன்னால் டாக்டர் வானதி ராஜேந்திரன் பிரின்சிபல் மீனாட்சி காலேஜ் அவர்களுக்கும், டாக்டர் ராஜேஸ்வரி, டாக்டர் நாகநந்தினி ஆகியோர்களுக்கும் எனது நன்றியினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அவங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதனால தான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் கல்லூரியை சார்ந்த டாக்டர் சிவனேசன், டாக்டர் அருண்மொழி மற்றும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அருமை பங்கேற்பாளர்களே, இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறத நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும். அதே சமயத்தில் தமிழ் சார்ந்த படிப்புகளுக்கு இன்டர்நெட் பயன்படுத்துறது அப்படிங்கிறது மிகவும் அரிதாக இருக்கிறது, மிகவும் குறைவாக இருக்கிறது. இந்த பயிற்சி எடுத்த உடனே நீங்க உங்கள் இடம் சார்ந்த வேலைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது எதுக்காக வந்தது, அதனுடைய மைய கருத்து என்ன என்பதை நான் இங்க வலியுறுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கில் இல்லை. என்ன அப்படின்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிறோம். கற்றபின் அதை என்ன செய்யணும், நம்ம அப்ளை பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் இல்லை, தட் மீன்ஸ் என்னது, ஸ்கில் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கில் ஓரியன்ட் கோர்சஸுக்கு நிறைய என்ன செய்யறாங்க, வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்புகள் என்ன அப்படின்னா, உங்களுடைய திறமைகளை வெளிக்கொணரணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் தான். அப்ப இந்த தமிழ் சார்ந்த படிப்புகளை இன்டர்நெட் மூலமாக, அதாவது கணினி அறிவியலை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா வேலை நிச்சயம். இங்க நான் ஒரு குவாட், சைனீஸ் குவாட் சொல்றேன்னா, கிவ் அ மேன் எ ஃபிஷ் அண்ட் யூ ஃபீட் ஹிம் ஃபார் அ டே, டீச் எ மேன் டு ஃபிஷ் அண்ட் யூ ஃபீட் ஹிம் ஃபார் லைஃப். அதாவது பசியா இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு மீனை நம்ம கொடுத்துட்டோம்னா ஒரு நாளைக்கு தான் அவனுடைய பசியை நம்ம போக்க முடியும். ஆனா அவனுக்கு ஒரு ஸ்கில்லு, ஃபிஷிங் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த மீன் பிடிக்கக்கூடிய ஒரு திறமையை நம்ம புகழ்த்திட்டோம்னா அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறோம். அப்ப இந்த தீமை நீங்க மனசுல வச்சுட்டு இந்த பணிமனையை என்ன செய்யுங்க, நீங்க நல்லபடியா
யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். ஓவர் டு டாக்டர் வினோத். தேங்க்யூ. கற்றதன் செயல் வடிவமே அறிவு என்று மிக அழகாக தலைமை உரை வழங்கிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நன்றி. முன்னிலை உரை வழங்கி சிறப்பிப்பதற்கு தமிழ்துறை தலைவர் சிவநேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த சிறப்பான நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய கல்லூரியினுடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கு முதற்கண் எங்களுடைய நன்றி. தலைமையேற்று தலைமை உரை நிகழ்த்தி நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகை முனைவர் சே அசோக் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இளங்கலை தமிழ்துறை தலைவருமான முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இளங்கலை தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை ஸ்ரீ மீனாட்சி கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் வானதி அவர்களே, கணினி பயன்பாட்டியல் துறையினுடைய தலைவர் முனைவர் ராஜராஜேஸ்வரி அம்மா அவர்களே, இந்த இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் நாகநந்தினி சுஜாதா அவர்களே, உங்களுடைய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள்மொழி அம்மா கூறியதைப் போல 6000 ஆண்டு ஒரு கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான காலத்தை சேர்ந்த நம்முடைய தமிழ் பிராமி எழுத்துக்களை வாசிப்பது என்பது எல்லோருக்கும் இயலாத காரியம். அதுக்கு சிறந்த ஒரு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும், நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வரை இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. பானை ஓடுகளாக இருந்தாலும் சரி, கல்வெட்டுகளில் இருந்தாலும் சரி, ஏனைய வட்டெழுத்துக்களாக இருந்தாலும் சரி, ஆனால் அவற்றை நவீன தொழில்நுட்பத்தின் மூலம், கணினி பயன்பாட்டு துறையின் மூலம் அதனை அடையாளம் காணவும் வாசிக்கவும் பகுத்தாயவும் முடியும் என்று இன்றைய பயிலரங்கில் முனைவர் சுஜாதா அம்மா அவர்கள் நம்முடைய இப்பொழுது உரையாற்ற இருக்கின்றார். உண்மையில் முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் பெற்றேனே என்று இறைவனை பற்றி கூறுவார்கள். தமிழ் மொழியும் அப்படித்தான், பழமைக்கும் பழமையாக புதுமைக்கும் புதுமையாக திகழ்கிறது. அது இன்றைய காலகட்டத்தில் கணினி என்ற ஒன்று இல்லாமல் உலகமே இயங்காத ஒரு சூழ்நிலையில் நாம் இணைய வழியில் இத்தகைய ஒரு பயிலரங்கத்தில் இணைந்திருக்கின்றோம். எனவே மீண்டும் ஒரு முறை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னிலை உரை வழங்கி சிறப்பித்த தமிழ்துறை தலைவர் சிவநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கி சிறப்பிப்பதற்கு மதுரை ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரி முதல்வர் முனைவர் சு வானதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி மிகவும் பெருமை பெற்ற காலேஜ் வித் பொட்டன்ஷியல், அதோட உள்ள பல காலமாக பொட்டன்ஷியல் ஃபார் எக்ஸலன்ஸ் உள்ள ஒரு கல்லூரி. அந்த வார்த்தை ஐயம் திரிபர கல்வியை கற்றுக் கொடுப்பதால் இந்த கல்லூரி ஐயனாடார் ஜானகி அம்மாள் என்று வந்ததோ என்று தோன்றும். ஜானகி என்பது வெற்றி திருமகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருப்பது. மிகவும் வெற்றி நடை போடுகின்ற தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரியோடு எங்கள் கல்லூரி இந்த இணைந்து இந்த பயிலரங்கை நடத்துவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதன் தாளாளர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். கல்லூரியின் முதல்வர் அசோக் சார் அவர்கள், அசோக் அப்படின்றது சாம்ராட் அசோகன் அவருடைய பெயரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் தோன்றுகிறது. அத்தனை அமைதியாக அவரை நான் ஒரே ஒரு முறை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எமது கல்லூரியில் இருந்த ஒரு இடர்பாடான ஒரு சூழ்நிலையை தவிர்ப்பதற்கு சாரோட ஆலோசனை எங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க யூஜிசி செக்ரட்டரி டாக்டர் சீனிவாஸ் சார் கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு டாக்டர் சீனிவாஸ் அவர்கள் வந்தபோது நாங்கள் கேட்டோம். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்க வாங்க மேடம், 5 நிமிஷம் தானே, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இனிய முகத்தோடு இனிப்போடு எங்களை வரவேற்று உங்களுடைய தாளாளரும் அன்னைக்கு அங்க இருந்தாங்க. அந்த ஒரு நிகழ்வு எங்கள் கல்லூரிக்கு பல தடைகளை தாண்டி யூஜிசி ஃபண்ட் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது. அதை நிச்சயமாக இந்த தருணத்தில் நான் சொல்லணும் அப்படின்றது நன்றி பாராட்டுவதற்காக அல்ல, எங்களோடு இணைந்து நீங்களும் வளர வேண்டும் என்று சார் வச்சிருக்கிற அந்த ஒரு வாய்ப்பு, வழிகாட்டுதல். உங்களோட தமிழ்துறை மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, சாரோட நெறி ஆளுகையின் அடிப்படையில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. அந்த நெறி ஆளுகை மிக சிறப்பாக இருக்கிறது. அவருக்கும் எனது பாராட்டுகளும் வணக்கங்களும். தமிழ்துறை
முன்னுரை வழங்கிய பேராசிரியர் பெருமகனுக்கும், சான்றோரின் மொழி ஆன்றோரின் மொழியை ஆளுகைக்குள் கொண்டு இருக்கின்ற அருண்மொழி அவர்களுக்கும், நிகழ்ச்சியை எம்ஓயு பண்ணிட்டு இருக்கிற சார் அவர்களுக்கும், எங்களுடைய கணினி பயன்பாட்டியல் துறை தலைவர் ராஜராஜேஸ்வரி அவங்க மேடம் சொன்ன மாதிரி தமிழும் கணினியும் இரண்டரை பயின்றவர் அப்படின்றதான் சொல்லணும். தமிழில் அவர்களுடைய ஈடுபாடு மிக சிறப்பானதாகவே உள்ளது. அடுத்ததாக சிறப்பு உரையாற்ற உள்ள சுஜாதா. தமிழ்நாட்டில் கணினியை பற்றி தெரிந்தவர்களுக்கு இது தெரியாத பெயர் அல்ல. சுஜாதா என்ற பெயர் தமிழையும் கணினியையும் இணைத்த ஒரு பெயர். கம்ப்யூட்டரின் கதை அப்படின்றது சுஜாதாவோட, எழுத்தாளர் சுஜாதாவோட கதை. ஏனோ தெரியல, எங்களோட கல்லூரியில 3 சுஜாதா இருக்காங்க. 3 சுஜாதால 2 பேர் கணினி அறிவியலிலையும் ஒருத்தர் கணினி பயன்பாட்டியல்லையும் இருக்காங்க. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லயுமே சுஜாதாக்கள் உண்டு. அது பெயர் காரணமா இல்ல தொழில் காரணமா இவர்கள் கணினியையும் தமிழையும் இணைத்து மாணவர்களுக்கு அருமையாக போதிக்கக்கூடியவர்கள். இந்த கணினி இன்றைய பயிலரங்கம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் என்ற, என்ன வளமில்லை இந்த நாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன வளமில்லை இந்த தமிழகத்தில், தமிழ் அப்படின்னு சொல்றோம். நமது தமிழர்கள் காண தமிழில் இல்லாதது எங்கே உள்ளது என்ற பெருமையுடைய செம்மொழி கணினியில் தமிழா என்று ஒரு காலத்துல கேள்விக்குறியாக இருந்தது. ஆங்கிலம் மட்டுமே கணினி மொழியாக இருந்தது. கணினியில் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் கணினியில் தமிழா அப்படின்ற கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக மாற்றப்பட்டது. இன்றைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமது முன்னோர்கள் அனைத்து துறையிலும் சிறப்பாக இருந்திருக்கிறார்கள். நமது தமிழக பண்பாடு, தமிழக கலாச்சாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமே என்றால் இவர்கள் தொடாத துறை இல்ல. நீர்வள மேம்பாடு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சோழர் காலத்துல இருந்து எடுத்துக்கிறோம், வாணிபமா எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு கடல்சார் பிரச்சனைகளா, கடல்சார் போராட்டங்களா, எல்லாத்திலையுமே தமிழன் தலை நிமிர்ந்து இருந்திருக்கிறான் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு காப்பியங்கள் கண்ட தமிழ், கல்வெட்டுக்கள் தந்த தமிழன். அதாவது டாக்குமெண்டேஷன்ல நம்ம இன்னைக்கும் வீக்கா இருக்கோம், நாங்க நிறைய நேரம் ஃபீல் பண்ணுவோம். ஆனா அன்றைக்கே கல்வெட்டுக்களாக டாக்குமெண்ட் பண்ணினவர்கள் தமிழர்கள். அந்த கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வாசிப்பதற்கு இன்றைக்கு நாம் அந்த பணியை ஆரம்பித்திருக்கிறோம். உலகிற்கு எடுத்து செல்லும் பணியே நம்மளோட பணியாக இன்றைக்கு இருக்கிறது அப்படின்றதுதான் இன்றைய பயிலரங்கத்தின் நோக்கமாக இருக்கிறது. இதுவரை நம்ம கணினி தமிழ் எழுத்துக்களை வாசிப்பதற்கு ஜெனரலா பேட்டர்ன் ரெகக்னிஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ், ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ், செயற்கை நரம்பியல் வலை அமைப்பு, இது இன்னும் இந்த பணியை கூர்மையாக்கவும் சிறப்பாக்கவும் முடியும் அப்படின்றது ஒரு கணினித்துறை ஆசிரியராக என்னால் கட்டாயமா அதை கூற முடியும் என்று கூறி, இத்தனை சிறப்புடைய ஒரு பயிலரங்கத்தில் வாழ்த்துறை வழங்குவதற்கு வாய்ப்பு தந்தமைக்கும், எங்களோடு இணைந்து உங்களோடு நாங்களும் இணைந்து இந்த பாதையில் நாம் மிகவும் சிறப்பாக செல்வதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. உள்ளம் உவகை கொள்ளும் வாழ்த்துறை வழங்கிய மதுரை மீனாட்சி கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்புரை, செயற்கை நரம்பு பின்னல் அமைப்பை பயன்படுத்தி தமிழ் பிராமி எழுத்துக்களை அடையாளம் காணலும் பகுத்தாய்வும் என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்குவதற்கு மதுரை ஸ்ரீ மீனாட்சி மகளிர் கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் கணினி பயன்பாட்டியல் துறை முனைவர் நாகநந்தினி சுஜாதா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆமா, மைக் மியூட்ல இருக்குங்க. ஆமா மைக் மியூட்ல. Thank you, sir. Thank you, sir. Good morning to one and all present here. First of all, I would like to thank this opportunity to all the dignitaries and organizers of both the college to present my ideas and thoughts in this forum. As a part of MOU between our department and the Tamil department of Ayanada Janaki Ammal College, Sivakasi, I am going to discuss about how to relate the project and process and work in between Tamil and computing technologies. Shall I start my presentation, sir?
தொடங்குங்கம்மா, தொடங்குங்க. அந்த ஆரம்பிங்க. சாரி, ஸ்கிரீன் ஷேர் ஆக மாட்டேங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். டாக்டர் வினோத் ஐயா, உங்க மெயில் ஐடி வேணா சாட் பாக்ஸ்ல போடுங்க, அவங்க மெயில் அனுப்பட்டும். இல்ல சார், நான் இதுல என்னோட போன்ல நான் பண்ணிடுறேன் சார். ஓகே மேம், ஓகே. சரி. செக் பண்றப்ப நல்லதா இருந்தது. Sir, 1 minute. 1 minute. No connection. Inge screen share. Share ஆக மாட்டேங்குது. அது கிளிக் பண்ணுங்க. சரி. ஹலோ ஹலோ. போனை மட்டும் ஆட்டோ ரொட்டேட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரீன் வந்து ஒவ்வொன்னா ஷேர் ஆகுமா? ஸ்கிரீன் வந்து ஷேர் இல்ல ஆகுச்சு. சார், இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? இல்ல, ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? ஆகுச்சு. நீங்க பண்ணப்ப ஆகுச்சு. நீங்க ஆட்டோ ரொட்டேட் இப்ப பண்ணிட்டு ஆகலையா சார்? இப்ப ஆகலையா சார்? இப்ப வெளியே வந்துருச்சுங்கம்மா. அப்படியா? இல்ல, தமிழ் பிராமி எனக்கு வந்திருக்கு. இல்ல, இன்னொரு தடவை ஷேர் கொடுங்கம்மா. ஆ. ஹலோ, இப்ப ஷேர் ஆகுதா சார்? இப்ப ஷேர் ஆகுதுங்கம்மா, ஆகுதுங்கம்மா. ஆகுது.
ஹலோ. இப்ப ஷேர் ஆகுதா சார்? சரியா இருக்குங்கம்மா. இப்ப சரியா இருக்கா? சாரி. சரியா நானு 2த்துல லாகின் பண்ணியிருந்தேன்னா 2லயுமே ஷேர் கொடுத்த உடனே அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதனாலதான் பிரச்சனை ஆயிடுச்சு. சாரி. சரி. என்னோட பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு வந்து ரொம்ப தமிழ்ல எல்லாம் பேச தெரியாது. கொஞ்சம் தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாத்துலயும் கலந்து தான் பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப எங்க ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அதனால ஒரு சில கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல தான் சொல்லி ஆகணும். அதனால கொஞ்சம் 2 லாங்குவேஜும் சேர்ந்து பேசுற மாதிரி கொஞ்சம் பாத்துக்கிறேன். என்னோட இந்த டாபிக் வந்து தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அனாலிசிஸ் யூசிங் நியூரல் நெட்வொர்க். இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றது வந்து அது வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா யூஸ்வலா நான் என்னோட ப்ராஜெக்ட் வந்து லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்ல நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லெட்டர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து இது வந்து இன்புட்டா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் நான் வந்து இதுக்கு ரிலேட்டட் திங்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சேன். என்னோட ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட ப்ரெசன்டேஷனை நான் ஸ்டார்ட் பண்றேன். யூஸ்வலா கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னா எல்லாரும் எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அந்த கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து என்னன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ரொம்ப 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 பெருசு அப்படின்னு நம்ம நினைச்சுக்க தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு we have to create some inputs. Based on that input, that is we have to do with some process. So அந்த ப்ராசஸ்க்கு என்ன இன்புட் வேணும், என்ன அவுட்புட் நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுல வந்து நம்ம கிளியரா இருந்தோம் அப்படின்னா we have to solve anything. எந்த வேலைகள்னாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்மளோட இந்த கம்ப்யூட்டரைசேஷன் ப்ராசஸ் அப்படின்றதோட இம்பாக்ட். இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன பசங்க வந்து சம் பிளேஸ் வச்சு சம் டாய்ஸ் வந்து எப்படி மேக் பண்றாங்களோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளோட ப்ராசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸுக்கு we have to set some input. எந்த இன்புட்லாம் வேணும், எப்படியெல்லாம் அதை ப்ராசஸ் நம்ம கேரி அவுட் பண்ண போறோம், எந்த அவுட்புட் ரீச்ல நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறதுல வந்து கிளியரா இருந்தோம் அப்படின்னா we have to do with anything. சரியா? அதுல ஒரு சின்ன ஒரு சால்விங் அப்படின்றதுக்காக வந்து ஹாவ் டு இந்த டாபிக் நான் எடுத்திருக்க டாபிக் வந்து இட் இஸ் அ வெரி பிக் டாபிக். ஆனா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா ஒரு சின்ன பார்ட். அதுல வாட் ஆர் த பேசிக்ஸ், அதோட டெக்னாலஜிஸ் எல்லாம் என்ன இருக்கு, ஸோ அந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி எந்த வகையில அவங்களோட ப்ராப்ளம் சால்விங்க அவங்க எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் தான் இது. பிரசன்டேஷன் அவுட்லைன் இந்த பிரசன்டேஷன்ல நான் என்னெல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னா பிராமி ஸ்கிரிப்ட்ஸ்னா என்ன, அந்த எனக்கு வந்து பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் பத்தி ஓரளவு படிச்சிருக்கேன். எனக்கு என்னோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி அதை கொஞ்சம் நான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கேன். என்னென்ன பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல என்னென்ன டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கு, அந்த டிஃபிகல்டிஸை வந்து நம்ம எப்படி எடுத்து அதை நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி. இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸுக்கு 2 டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறோம், பேஸ் டெக்னாலஜிஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் அவேர் ஆஃப் தட் டெக்னாலஜிஸ். செக்மெண்டேஷன் அப்படின்னா என்ன, நியூரல் நெட்வொர்க்னா என்ன, ஜஸ்ட் டெக்னாலஜியோட அதோட பேசிக்ஸ். அந்த டெக்னாலஜில நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோம்னா அது என்ன செய்யும், அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்கேன். பை யூசிங் திஸ் டெக்னாலஜி ஹவு த கேரக்டர் கேன் பி ரெகக்னைஸ்டு. ஸோ இதுதான் என்னோட ப்ரெசன்டேஷன் அவுட்லைன். இதோட பேசிக்ஸ் எல்லாமே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ ஹாவ் அ கிளியர் ஐடியா வாட் யூ ஹாவ் டு டூ. நீங்க என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா அந்த ப்ராஜெக்ட்ல இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் அப்படின்னு நான் நம்புறேன். First to start with what is Brahmi scripts. Brahmi scripts அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா the Indian scripts ஓட native. Brahmi scripts is a script from which all other native Indian scripts. ஏன் native Indian scripts சொல்றோம் அப்படின்னா இந்த வடமொழி எழுத்துக்கள் நம்மளோட இங்க யூஸ் பண்ற எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களுமே இந்த பிராமி ஸ்கிரிப்ட்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. The history, from that history I have to collect all this information. I am not with my knowledge, என்னோட நாலேஜ்க்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்திருக்கேன், but I am not well versed in this Brahmi.
the sample letter conversion. இந்த sample letter conversion இது என்ன அப்படின்னா in ancient, that is in ancient daysன்றது வந்து இந்த கிபி கிமு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த டிகேட்ல இருந்து நம்மளோட இந்த நூற்றாண்டுகளா ரொம்ப ஏன்ஷியன்ட்ல இருந்து they have to collect some information. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எப்படி இருந்தது, இப்ப ரீசெண்டா லெட்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெரிய அனாலிசிஸை கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் தட் அனாலிசிஸ் they have to end with some product. எந்த ப்ராடக்ட், அதாவது இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க தமிழ் கேரக்டர்ஸ், கன்னடா கேரக்டர்ஸ், மலையாளம், அதாவது இந்த சதர்ன் லாங்குவேஜஸ், அதே மாதிரி நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் எடுத்துட்டோம்னா இந்த ஹிந்தி, சான்ஸ்கிரிட், அது எல்லாமே இந்த பிராமி ஸ்கிரிப்ட்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல என்ன டிஃபிகல்ட்டி, எதுக்காக இதை நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இதுல என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே சொன்னாங்க ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாராலையும் பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஐடென்டிஃபை பண்ண நம்மளால முடியல அப்படின்னா, இப்ப நம்ம படிக்கிறதுல வந்து நமக்கு தமிழ் எழுத்துக்கள் வந்து தெரியும், இதுதான் மெய் எழுத்து, இதுதான் உயிர் எழுத்து அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இப்ப இந்த டிகாட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, எல்லா எழுத்துக்களும் வந்து மாறி இருக்கு. ஒவ்வொன்றும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகி இப்ப வந்து கரண்டா ஒரு ஃபார்மேஷன்ல வந்து நிக்குது. அப்போ இதுல என்ன லாகிங் அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்த எழுத்தை வந்து ஒருத்தவங்க படிச்சிருந்தாங்கன்னா அதை மட்டும்தான் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரெண்டாவது இருக்க ஒரு டிகாட்ல இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 8ஆம் நூற்றாண்டு அல்லது 10ஆம் நூற்றாண்டுல ஒரு கல்வெட்டுகள் கிடைக்குது அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து நம்ம கேரி அவுட் பண்ணணும். ஏன்னா அந்த டைம்ல லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி எழுதியிருந்தாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது, அப்ப எப்படி அதை ரெண்டையும் ரிலேட் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி இருக்க ப்ராசஸ்க்கு இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, வாட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் மொத இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நடுவுல என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிருக்கு, என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, பை யூசிங் தட் கம்ப்யூட்டர் வி கேன் ஈஸிலி கேரி இட் அவுட். அதுதான் என்னோட தாட், என்னோட ஐடியா. ஸோ அந்த ஐடியா வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பிராமி லெட்டர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த பிராமி லெட்டர்ஸ்ல வந்து நம்மளோட தமிழ் ரிலேட்டட் அப்படின்னு மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா, பண்ணது வந்து இருந்ததுல வந்து தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து வட்டெழுத்துக்கள் அப்படின்றது வந்து ஒரு டிகாட்ல வட்டெழுத்துக்கள் அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு டிகாட்ல வந்து கிரந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்துக்கள் வந்தது. அதுக்கப்புறம் தான் இப்ப நம்ம யூஸ் பண்ற தமிழ் லெட்டர்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த தமிழ் பிராமின் நம்ம தனியா எடுத்துட்டோம்னாலே அதுலயும் சம் கிளாசிபிகேஷன்ஸ் ஆர் தேர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ தமிழ் பிராமி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிமு 3வது அதுல இருந்து இப்போ கிபி 19 வரைக்கும் they have to list out. ஃபர்ஸ்ட் ஆ எப்படி இருந்தது, இப்ப வந்து ஆ எப்படி இருக்கு அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது எல்லாமே வந்து என்னதான் டேட்டா தான், இது எல்லாமே டேட்டா. சப்போஸ் இந்த மாதிரி லெட்டர்ஸ் இல்லாம ஒரு சிலத்துல வந்து இந்த வட்டெழுத்துக்கள் அப்படின்றது இருக்குமா, அந்த வட்டெழுத்துக்கள் வந்து எப்படி இருக்குமா இருந்திருக்கும் அப்படின்னா, இட் இஸ் சம் சார்ட் ஆஃப் கர்சிவ் ஸ்டைல். அந்த தமிழ் பிராமியை விட இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் எழுத்துக்கள் எல்லாம் மாறி சம் கர்சிவ் ஸ்டைல்ஸ்ல வந்து மாறி இருக்கு. அப்ப அந்த கர்சிவ் ஸ்டைல் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் சம்ஹவ் டஃப். இதோ முன்னாடி இருக்கிறதோட கம்பேர் பண்றப்போ இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சாம்பிள் எடுத்து ஒரு நெட்ல இருந்து எடுத்தேன். இது வந்து என்ன இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்வெட்டுக்கள்ல எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஐ அப்படின்னு சொல்றாங்க. நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஐ அப்படின்றத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை, எதுவுமே பார்த்த உடனே நமக்கு எதுவுமே புரியாது. அப்ப அந்த காலகட்டத்துல எந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படிதான் எப்படி வந்து ஹியூமன் ஐடென்டிஃபை பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வட்டெழுத்து அப்படின்னா தெரியறதுக்காக எடுத்து வச்சேன். அதே மாதிரி கிராந்தா ஸ்கிரிப்ட் இது வந்து அதுக்கடுத்து பல்லவாஸ் பீரியட்ல இது யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கிரிப்டும் இதே மாதிரி தான். அதை விட இந்த வட்டெழுத்துக்களை விட
கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ், கொஞ்சம் நமக்கு ரிலேட்டட் வித் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ற லெட்டர்ஸ் மாதிரி கொஞ்சம் லெட்டர்ஸ் வேரியேஷன்ஸ் வந்து இதுல காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இது வந்து நான் வந்து வெறும் சதர்ன் இந்தியன் லாங்குவேஜ், வெறும் தமிழ் மட்டும் எடுத்து இதை நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி சதர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ்ல மலையாளம், தெலுங்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ்ல நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ அப்போ எந்த லாங்குவேஜ்ல இப்போ ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா, அப்போ இப்போ தமிழுக்கு மட்டும் நம்ம இப்ப பண்ணணும் அப்படின்னா, அப்ப தமிழ் மாதிரியே தான் மலையாளமும், மலையாளம் மாதிரியே தான் கன்னடாவும், அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்ப வந்து நம்மளோட இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நேரோ டவுன் பண்ணிக்கலாம். எப்பயுமே எந்த ஒரு வேலை பார்க்க போறோம் அப்படின்னாலும் ரொம்ப பெரிய ப்ராட் இதுல இருந்து எடுத்து நம்மளால செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராட் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நேரோ டவுன் பண்ணிக்கிறோம். அப்போ பெரியதுல இருந்து தமிழ்ல இருந்து தமிழ்ல என்ன, அப்ப தமிழ்ல என்ன மாதிரி எழுத்துக்கள்லாம் இருக்கு, அப்ப அதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு கீழே கொண்டு வரும். ஸோ அதை சொல்றதுக்காக தான் என்னோட இந்த ஃபர்ஸ்ட் டாபிக். யூஸ்வலா நான் இதுல போட்டதெல்லாம் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக இதை கன்வர்ஷன் கேரி அவுட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலா நமக்கு டேட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the data to be in this form, இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல தான் இருக்கும். அதாவது ஒண்ணு கல்வெட்டுகளா இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அது பேர் என்ன, ஓலைச்சுவடிகள்ல எல்லாம் எழுதியிருக்க மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த செப்பு பட்டயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த செப்பு பட்டயங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுல இன்புட் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிற இன்புட்டுக்கு we have to do with இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கிறத அப்படியே இதை இமேஜா எடுத்து அதை வந்து நமக்கு இப்ப நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, இந்த மாதிரி இந்த லெஃப்ட்ல இருக்கிறது அந்த மாதிரி கன்வர்ஷனுக்கு வந்து கேரி அவுட் பண்ணினா தான் நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ரீ ப்ராசஸிங் கேரி அவுட் பண்றதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீ ப்ராசஸிங்க்கும். சரியா? இப்ப இது வரைக்கும் நான் சொன்னது என்ன அப்படின்னா ஜஸ்ட் பிராமி லெட்டர்ஸ் அப்படின்னா என்ன, இப்ப நம்மளோட தமிழ்ல வந்து இது எப்படி யூஸ் பண்றோம், எப்படி வந்து அது மருவி வந்திருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா மட்டும்தான். நெக்ஸ்ட் I just enter into my computing technology. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிராமி லெட்டர்ஸ்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து கம்ப்யூட்டிங் டெக்னாலஜில வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த பிராமி லெட்டர்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் தட் கம்ப்யூட்டிங் we have to convert அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த கம்ப்யூட்டிங் டெக்னாலஜில என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போறோம், அந்த யூஸ் பண்ற டெக்னாலஜில வந்து என்ன செய்யும், ஒவ்வொரு டெக்னாலஜியும் என்ன செய்யும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் செக்மெண்டேஷன், நியூரல் நெட்வொர்க், ரெண்டு டெக்னாலஜி. இப்போ இந்த ஒரு லெட்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கேரக்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா we should aware of this image segmentation and neural network. இது ரெண்டோட பேசிக்ஸ், இது என்ன செய்யும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ the first one is image segmentation. ஸோ இப்போ இமேஜ் செக்மெண்டேஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த இமேஜை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல இருக்கிற நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது, அதுதான் இமேஜ் செக்மெண்டேஷன். இப்ப இதுல இங்க நான் காமிச்சிருக்கிற ஒரு சாம்பிள் வந்து என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா இட் இஸ் அ மெடிக்கல் இமேஜ்ல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு இடத்துல கட்டி இருக்கு, ஏதாவது ஒரு அன்வான்ட் திங் இருக்கு, அதை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்படி இல்லாட்டினா ஏதாவது ஒரு அன்வான்ட் திங்கை வந்து மெஷர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இது சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு, இது எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் மெடிக்கல்ல நிறைய அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா அது என்ன போர்ஷனோ அந்த போர்ஷனை மட்டும் என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அப்ப அந்த போர்ஷனை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதுதான் என்னது இமேஜ் செக்மெண்டேஷன் ப்ராசஸ். அப்ப இதுல இந்த இமேஜ் இந்த ஏன் இதை வந்து இமேஜ் செக்மெண்டேஷன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து உங்களோட இன்புட் வந்து கல்வெட்டுகள்ல இருந்தாலும் சரி, ஓலைச்சுவடிகள்ல இருந்தாலும் சரி, செப்பு பட்டயமா இருந்தாலும் சரி, எல்லாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆனா நம்ம ப்ராசஸிங் அப்படின்ற உள்ளுக்குள்ள வரப்போ அது வந்து என்னவா தான் வரும் அப்படின்னா இமேஜஸா தான் வரும். ஸோ அப்போ அந்த இமேஜ் ப்ராசஸிங்கோட பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் அது என்ன மாதிரி இப்போ நம்ம கரெக்டான இமேஜை நமக்கு கொடுக்கணும், அதை வந்து ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி அதுல இருக்க லெட்டர்ஸை வந்து நம்ம எடுக்கணும். அப்போ அந்த ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி அந்த லெட்டர்ஸை எடுத்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும், ப்ராசஸ் கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ நமக்கு அந்த ப்ரீ ப்ராசஸ் பண்ணி அதுல இருக்க லெட்டர்ஸை மட்டும் தனியா எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சரி,
இப்போ இந்த 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 சாம்பிள்ல நான் கொடுத்துருக்க இந்த இமேஜ் செக்மெண்டேஷன், மெடிக்கல் இமேஜ் செக்மெண்டேஷனோட சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அதுல இந்த ஒயிட் போர்ஷன் மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், பை யூசிங் சம் செக்மெண்டேஷன் டெக்னிக் ஐ ஹாவ் டு கேரி அவுட் தட். அந்த ஒயிட் போர்ஷனை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி இப்போ ஒரு ஒரு செப்பு பட்டயமோ அல்லது ஒரு ஒரு கல்வெட்டு எழுத்து அதோட இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்வெட்டு எழுத்துல இருக்கிற அந்த இமேஜ்ல இருந்து அந்த கல்வெட்டு எழுத்தை மட்டும் நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அப்ப அந்த கல்வெட்டுல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாதான் என்னால என்ன பண்ண முடியும், அது என்ன லெட்டர் அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த லெட்டரை மட்டும் வெளியில் எடுக்கிறதுக்குரிய அந்த ப்ராசஸ் தான் இந்த இமேஜ் செக்மெண்டேஷன் ப்ராசஸ். ஸோ அதுல வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. இது வந்து ஆக்டிவ் கான்டூர்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அந்த ஆக்டிவ் கான்டூர்ல இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு ஒரு சின்ன அனிமேஷன் கொடுத்துருக்கேன். அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் அந்த ஆக்டிவ் கான்டூர் நம்ம யூஸ் பண்ணினோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட அவுட்லைனை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்லைன் மட்டும் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி எல்லாம் நிறைய அவைலபிளா இருக்கு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் எனி மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. எந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணினாலும் அதோட அவுட்லைன் மட்டும், இப்போ நம்ம ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரோட அவுட்லைன் மட்டும் எடுத்து என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ தட் வி கால் தட் இஸ் அ செக்மெண்டேஷன் ப்ராசஸ். இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது தான் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு இமேஜ் இன்புட் வந்து ஒரு இமேஜ், அதுல வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல இருந்து அந்த இருக்கிற ஒரு கேரக்டரா எடுத்து அதை வந்து நான் என்ன அவுட்புட்டா எடுத்திருக்கேன் அப்படின்னா தட் அவுட்புட் டு பி ஸ்டோர்ட் இன் ஒன் டெக்ஸ்ட் ஃபைல், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். இது இன்புட் கொடுத்துருக்கிறது வந்து இமேஜ் ஃபைலு. அந்த இமேஜ் ஃபைல்ல இருந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா நான் என்ன பண்ணியிருக்கேன், கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ டெக்ஸ்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்றதுல இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து இமேஜா இருந்துச்சுன்னா அதுல நம்ம என்ன பண்ண முடியாது, எந்த மாடிஃபிகேஷன்ஸும் கேரி அவுட் பண்ண முடியாது, ஒரு லெட்டரா எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியாது. பட் டெக்ஸ்ட் ஃபைலா இருந்துச்சுன்னா ஒரு லெட்டரா எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சேம் திங் இது வந்து இட் இஸ் அவைலபிள். இட் இஸ் ரெகுலர் டெக்ஸ்டா இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஏன் ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம்னா இது எல்லாமே ரெகுலர் டெக்ஸ்ட். டபிள்யூனா இப்படிதான் இருக்கும், ஹெச்னா இப்படிதான் இருக்கும், ஈனா இப்படிதான் இருக்கும், என்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டா தெரியும். இப்படிதான் இருக்கும்ன்றது ப்ரீ டிஃபைன்டா தெரியும். ஸோ அப்ப ப்ரீ டிஃபைன்டா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ப்ரீ டிஃபைன்டா நமக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர். இப்ப நான் ப்ரீவியஸா காமிச்சது வந்து என்ன அப்படின்னா டைப்டு கேரக்டர்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரெகுலரா இருக்கும். அப்ப ரெகுலரா இருந்துச்சுன்னா ஈஸியா நம்மளால என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் கேரக்டரா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இர்ரெகுலரா இருக்கும். அப்ப இர்ரெகுலரா இருந்துச்சுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்ப இந்த இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுனால தான் நம்ம என்ன பண்றோம், we have to go with one of the technology of neural network. சரியா? இப்போ யூஸ்வலா இது இப்ப இந்த செக்மெண்ட் பண்ணி இப்ப நான் எல்லாத்தையும் நான் செக்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல இந்த செகண்ட் லெட்டர் ஓ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த ஓன்ற லெட்டரை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணணும், இது ஓ அப்படின்ற லெட்டர் தான் அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நான் வந்து ஈக்குவலைஸ் பண்ணவே முடியாது, எது கூடயும் சேர்த்து ஈக்குவலைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இது வந்து சின்ன சைஸாவும் இருக்கலாம், பெரிய சைஸாவும் இருக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தட் ஷேப், அதோட சைஸ் இப்படி போயிட்டு வந்துச்சுன்னா அது ஓ அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்றோம், ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். சரியா? சோ அப்ப அந்த ஷேப்பு சைஸ் அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் கேரி அவுட் பண்றதுனாலதான் நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் சொல்றோம். இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ட் ப்ராசஸ். ஸோ பை யூசிங் தட் இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் வி ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை திஸ் ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர்ஸ். ஏன் இந்த ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர்ஸ் இதை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா இப்ப இந்த ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர்ஸை வந்து என்னோட டெக்னாலஜி ஐடென்டிஃபை பண்ணிடுச்சுன்னா அப்போ என்ன ஐடென்டிஃபை ஆகும் அப்படின்னா
the Brahmi letters and all the அந்த வட்டெழுத்துக்கள் அந்தது எல்லாமே வந்து சம்திங் லைக் ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர்ஸ். ஸோ இப்போ இது மாதிரி அந்த ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர்ஸை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா அதையும் நான் என்ன பண்ண முடியும், ஈஸியா என்னால ஐடென்டிஃபை பண்ண வைக்க முடியும். சரியா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேரக்டரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அப்போ அந்த கேரக்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற அந்த ப்ராசஸ் வந்து இமேஜ் செக்மெண்டேஷன் ப்ராசஸ். சரி. ஸோ தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூரல் நெட்வொர்க். ஸோ நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, how we have to combine the brain versus computer, neurons அப்படின்னு சொல்றோம். So before getting to that the brain and neuron அப்படின்றதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். those who are interested you can இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்கள்ல எல்லாம் நம்ம வந்து நிறைய ரைம்ஸ் பாட்டு எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். அந்த படிச்சது எல்லாமே வந்து இப்ப கேட்டா கூட எல்லாரும் சொல்ல முடியும். அந்த ரைம்ஸ் மட்டும் சின்ன பிள்ளையில படிச்ச ரைம்ஸ் இப்ப கேட்டா கூட எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டினா ஏதாவது ஒரு பாட்டோட லிரிக்ஸ் அதை கேட்டோம்னா அந்த பாட்டு மாதிரியே எல்லாருமே சொல்றாங்க. எப்படி நம்மளால அந்த ரைம்ஸ் அந்த பாட்டெல்லாம் நம்மளால பிரெயின்ல ஞாபகம் வச்சுக்க முடியுது? இப்ப நான் பேசியிருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் என்ன பேசினேன்றது நான் இப்ப ஒரு ஹாஃப் அன் ஹவரா நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நான் என்ன பேசினேன்னு என்கிட்ட கேட்டா எனக்கே தெரியாது. ஏன்னா அது எதுவுமே என்னோட மைண்ட்ல போய் என்ன ஆகாது, ஸ்டோர் ஆகாது. ஆனா இப்ப நான் ஒரு பாட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டு வந்து நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா நான் உடனே என்னால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்ல முடியுது? எனிபடி? brain is like a computer. ஆமா, brain is like a computer தான். brain is like a computerனா அங்க போய் நம்ம ஸ்டோர் பண்ணி ரெட்ரைவ் பண்றேன், அப்படித்தானே? யூஸ்வலா நம்மளோட கம்ப்யூட்டர்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எவ்ரி ப்ராசஸ் ஹஸ் டு பி ஸ்டோர்ட் அண்ட் ரெட்ரைவ்டு. ஸ்டோர் பண்ணி ரெட்ரைவ் பண்றோம். இப்ப நான் பேசினதை மட்டும் என்னால ஸ்டோர் பண்ணி ரெட்ரைவ் பண்ண முடியல. ஆனா நான் ஒரு பாட்டு பாடினேன்னா எல்லாருக்கும் அது ஞாபகத்துல இருக்கும். ஏன் இங்க பாட்டு பாடுறது மட்டும் ஞாபகத்துல இருக்கு? விஷுவல் எஃபெக்ட் கிடையாது. ஏன் விஷுவல் எஃபெக்ட் கிடையாதுன்னா, நம்ம பாட்டு கேட்கறேன்னு தான் சொல்றேன், பாட்டு பாக்குறேன்னு சொல்லல. பாட்டு பார்த்தாதான் விஷுவல் எஃபெக்ட். எப்பயுமே இவங்க சொன்னது கரெக்ட், விஷுவல் எஃபெக்ட் அப்படின்றது கரெக்ட். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கேட்கறத விட நம்ம கண்ணால இப்ப நம்ம ஒரு படம் பார்த்தோம்னா அந்த படம் நம்ம குயிக்கா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். நம்ம ஒரு கதை படிச்சோம்னா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த விஷுவல் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்ணுல பார்த்துட்டோம், அந்த அந்த விஷுவலி அதை வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஈஸியா நம்ம மைண்ட்ல போய் அது வந்து சேர்ந்துரும். ஆனா பேசுறது இந்த நம்ம படிச்சு நம்ம அதை நம்ம மைண்ட்ல ஏத்துறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் அது கேட்கல. நான் என்ன கேட்கிறேன்னா, மியூசிக்குக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேக்குறேன். இப்ப நான் நீங்க என்ன சொல்றது, சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாமே ஈஸியா மைண்ட்ல போய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே ஒரு பாட்டா சொல்லி தருவாங்க இல்லையா? ஏன் பாட்டா சொல்லி தர்றாங்க அப்படின்னா, நம்மளோட பிரெயின்ல வந்து தெர் இஸ் சம் பார்ட். இப்ப எப்பயுமே நீங்க சொன்னீங்கல்ல, பிரெயின் இஸ் லைக் அ கம்ப்யூட்டர் அப்படி சொன்னீங்க இல்லையா? சோ அப்ப பிரெயின் இஸ் லைக் அ கம்ப்யூட்டர் மாதிரி தான் நம்ம தலையில நம்ம என்னெல்லாம் நம்ம பேசுறோமோ அதெல்லாம் நம்மளோட மூளையில போய் எல்லாமே ஒரே இடத்துல போய் ஸ்டோர் ஆகி ரெட்ரைவ் ஆகும். சப்ப ஸ்டோர் ஆகி ரெட்ரைவ் ஆகுறது நம்ம எவ்வளவு அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது ஸ்டோர் ஆகி ரெட்ரைவ் ஆகும். நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா நல்லா ஸ்டோர் ஆகி ரெட்ரைவ் ஆகும். பட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு சீக்கிரமா என்ன ஆயிடும், அது வந்து மெமரியில இருந்து அது சீக்கிரமா போயிடும். ஆனா இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து நம்மளோட மெமரியோட ஒரு சின்ன பார்ட் இருக்கும், எக்ஸ்ட்ரா பார்ட். அந்த பார்ட்ல போய் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டோர் ஆகுது. So there is a relationship between our memory, that is the information, and the music. அதனாலதான் என்ன பண்ண முடியுது, ஏதாவது ஒரு பாட்டு கேட்டாங்க அப்படின்னா அந்த மியூசிக்கை கேட்ட உடனே நமக்கு லிரிக்ஸ் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து என்ன ஆயிடும், எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியே வந்துடும். அந்த மியூசிக்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியே வருது. So there is a relationship between the music as well as this lyrics. எப்பயுமே லிரிக்ஸை மட்டும் சொன்னாங்கன்னா நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடியாது, ஒண்ணுமே அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனா அந்த மியூசிக் நம்ம போட்டோம்னா அந்த மியூசிக்கு ரிலேட்டடா அந்த
அந்த லிரிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ அப்ப அந்த ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த இது வந்து அசோசியேஷன் சொல்லுவாங்க. அசோசியேஷன் டேட்டா மைனிங்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா என்ன அப்படின்னா அசோசியேஷன் ரூல்ஸ் தான். எப்படி வந்து இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம அசோசியேட் பண்ணி உள்ள இருந்து வெளியில எடுக்கிறோம் அப்படின்றது தான். ஸோ இது வந்து it is one of all these things are under research தான். இந்த மியூசிக் எப்படி வந்து மியூசிக்கோட லிரிக்ஸ் மட்டும் நம்மளோட மைண்ட்ல ஸ்டோர் ஆகி ரெட்ரைவ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா நம்ம இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி ரெட்ரைவ் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு நியூ டெக்னாலஜியே நம்ம வந்து போயிடலாம். அது வந்து திஸ் இஸ் ஒன்லி அண்டர் ரிசர்ச். எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது, எப்படி வந்து அது ரிலேட் ஆகி வெளியில வருது அப்படின்றத வந்து இன்னும் வந்து பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் ஃபுல்லா வந்து கண்டுபிடிச்சு எடுக்கல. அது மாதிரிதான் இங்க நம்மளோட இங்க இப்ப நம்ம படிக்க போறது என்ன, இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் தான். நம்ம படிக்க போறது என்ன அப்படின்னா நியூரான்ஸ் எப்படி வந்து ஒரு பயாலஜிக்கல் நியூரான் எப்படி நம்மளோட மைண்ட்ல வந்து ஒரு நியூரான் அப்படின்றது வந்து ஒரு இஸ் ஒன் ஆஃப் த செல். அந்த செல் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் எப்படி போய் நம்ம மைண்ட்ல போய் சேர்க்குது, எப்படி அது வந்து நமக்கு வந்து திருப்பி நமக்கு ரெட்ரை பண்ணி கொடுக்குது அப்படின்றத அந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த நியூரல் நெட்வொர்க்ல தே ஹாவ் டு டிஃபைன் வித் ஆர்டிஃபிஷியல் நியூரான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து நம்மளோட நியூரான்ஸ் நம்ம மைண்ட்ல இப்ப நான் ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப நம்ம ஒரு புக்கு நம்ம ஒண்ணு படிச்சோம் அப்படின்னா அந்த புக்கை வந்து அப்படி அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மைண்ட்ல ஏத்திக்கிறோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சென்ஸ் பண்றோம். இப்போ ஒரு இடத்த தொட்டு பாக்குறோம், அது வந்து சூடா இருக்கு. ஏதாவது ஒண்ணு தொட்டு பாக்குறோம், அது வந்து குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சென்சிங். ஸோ அப்ப அந்த சென்சிங் தட் இஸ் ஆல்சோ கேரிட் அவுட் பை த நியூரான் தான். ஸோ அப்ப அந்த மாதிரி சென்சிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சென்சிங் எல்லாமே இந்த நியூரான்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம பிரெயின்ல போய் சேர்க்குது இந்த ஃபார்ம் ஆஃப் இன்ஃபர்மேஷனா. இப்ப நான் ஒண்ணு தொட்டு பார்த்தேன் அப்படின்னா அது சூடா இருந்துச்சு அப்படின்னா இதை தொட்டா சுடும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனா என்ன ஆகும் நம்ம மைண்ட்ல போய் சேவ் ஆயிடும். இப்ப நான் ஏதாவது ஒண்ணு தொட்டு பாக்குறேன், அது வந்து குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னா இதை தொட்டா குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மைண்ட்ல போய் சேவ் ஆயிடும். ஸோ இப்ப அதே மாதிரி இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்டிபிஷியல் நியூரான்ல தே ஹாவ் டு டிஃபைன் வித் தட் சேம் டெக்னாலஜி எப்படி வந்து ஒரு இன்புட் கொடுத்து அதை எப்படி நம்ம ட்ரெயின் பண்றோம். ஏன்னா நான் தொட்டு பார்க்காம என்னால என்ன பண்ண முடியாது, அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது சூடா இருக்கா குளிர்ச்சியா இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்க அப்படின்னா நான் அதை தொட்டு பார்த்தாதான் எனக்கு என்ன பண்ண முடியும். அதை தொட்டு பார்த்து சூடா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுனாதான் அது சூடா இருக்குன்னு நான் சொல்லுவேன். குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுனாதான் நான் குளிர்ச்சியா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்ப அதை என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்றோம். அப்போ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ல தே ஹவ் டு ட்ரெயின் த நெட்வொர்க் வந்து ட்ரெயின் பண்றாங்க. எப்படி இது வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர். இதுல வந்து இந்த நெட்வொர்க் வந்து எப்படி ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னா பை அசைனிங் சம் வெயிட்ஸ், சம் மேத்தமெட்டிக்கல் சரி so based on some mathematical functions they have to train that network. some weight assignments different weight assignments நிறைய weight assignments வந்து கொடுத்து அதை என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரெயின் பண்றாங்க. ஸோ அப்ப இதுதான் இந்த நியூரல் நெட்வொர்க்கோட பேசிக்ஸ். ஸோ சப்போஸ் இந்த நியூரல் நெட்வொர்க் ஆஃப் 110 கேரக்டர்ஸ் இப்ப நான் இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல போட்டிருக்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போட்டிருக்கிறது வந்து திஸ் இஸ் சம் சாம்பிள். போத் ஆர் திங்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த நெட் தான். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து சப்போஸ் சம் 110 கேரக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நெட்வொர்க்கை வந்து ட்ரைன் பண்ணிருக்கணும். இந்த நெட்வொர்க் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இன்புட் லேயர், தென் லாட் ஆஃப் ஹிடன் லேயர்ஸ், தென் அவுட்புட் லேயர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க இந்த நியூரல் நெட்வொர்க். ஸோ அப்ப அந்த இன்புட் லேயர்ல நான் ஒரு இன்புட் கொடுத்தேன்னா அந்த ஹிடன் லேயர் வழியா அது ப்ராசஸ் ஆகி எனக்கு அவுட்புட் வந்து என்னவா வரும் அப்படின்னா டிஃபைன்டு லெட்டரா வரணும். ஸோ தட் இஸ் அ நியூரல் நெட்வொர்க் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அப்ப இந்த ஹிடன் லேயர்ல வந்து அது ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அப்ப அந்த ப்ராசஸ் அப்படின்றது வந்து எப்படி கேரி அவுட் ஆகும், அந்த ப்ராசஸ் எப்படி கேரி அவுட் ஆகும் அப்படின்னா we have to train the network வந்து ட்ரைன் பண்ணணும். இப்ப நான் இப்படி ஒரு கோடு போட்டிருந்தா அது வந்து நான் இப்ப இந்த நெட்வொர்க் வந்து 4க்கு வந்து நான் இந்த கோடு போட்டு நான் டிஃபைன் பண்ணிருக்கேன், அதனால அது 4ன்னு சொல்லுது. இப்ப சப்போஸ் இது 4ன்னு இல்லாம சம் லெட்டர் பா அல்லது பூ அப்படின்னு ஒரு லெட்டர், அப்படி இல்லாட்டினா வேற ஏதாவது லாங்குவேஜ்ல ஏதாவது ஒரு லெட்டர் அந்த மாதிரி நான் இதை ட்ரைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னா இது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு டா அல்லது பூ அப்படின்னு போய் என்ன பண்ணும் அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அப்போ நம்ம நெட்வொர்க்கை வந்து எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோமோ
அதை பேஸ் பண்ணி தான் அது வந்து என்ன பண்ணும், ஐடென்டிஃபை பண்ணும். தட் இஸ் த ஒர்க் ஆஃப் தட் நியூரல் நெட்வொர்க். ஸோ இப்போ நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, we have to define with some input. We define that network. அதுல நிறைய லேயர்ஸ் இருக்கும், அந்த லேயர்ஸ் டிஃபைன் பண்ணணும். அந்த லேயர்ஸ்ல வந்து we have to assign some weight. அந்த வெயிட் ஃபங்க்ஷன் எதை பேஸ் பண்ணி வெயிட் ஃபங்க்ஷன் அசைன் ஆகும் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு ட்ரைனிங் அதை கொடுக்குறீங்க, எப்படியெல்லாம் போட்டா 4 அப்படின்றத அதை ஐடென்டிஃபை பண்ணுமோ அந்த அளவுக்கு ட்ரைனிங் கேரி அவுட் ஆகி இட் ஐடென்டிஃபை தட் ப்ராசஸ். சரி, ஸோ இது வந்து இப்போ இந்த ட்ரைனிங் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ட்ரைனிங் வந்து எப்படி கேரி அவுட் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு லெட்டர் 3 அப்படின்ற ஒரு ஒரிஜினல் டேட்டா, அந்த ஒரிஜினல் டேட்டா வந்து ஒரு இன்புட் டேட்டா வந்து கரெக்டட் டேட்டா ஒன்று கொடுத்துட்டாங்க. நான் இந்த நெட்வொர்க்கை நான் வந்து எப்படி நான் ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன்னா, வாட் எவர் மேபி தட் எப்படி கரெக்டாகி கொடுத்திருந்தாலும் இதுதான் என்னோட ஒரிஜினல். அந்த ஒரிஜினலுக்கு இது வந்து somehow ரிலேட்டடா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கும், இட் ஐடென்டிஃபை தட் அண்ட் இட் இஸ் கூட அது என்ன ஐடென்டிஃபிகேஷன், அதோட பேஸ் ஃபீச்சர்ஸ் வச்சு அது என்ன பண்ணிக்குது அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கும். சரியா? So this is a neural network on application. இப்போ இந்த நியூரல் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ முதல்ல வந்து கேரக்டர் நம்மளோட பிராமி லெட்டர்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம். அடுத்து இமேஜ் செக்மெண்டேஷன், எப்படி வந்து ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னேன். அடுத்து வந்து நியூரல் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொன்னேன். அந்த நியூரல் நெட்வொர்க்ன்றது வந்து ஒரு இன்புட் ஒரு லேயர் கொடுக்கணும், ஒரு ஹிடன் லேயர்ஸ் டிஃபைன் பண்ணணும், அதுல இருந்து அவுட்புட் லேயர் ஜென்ரேட் ஆகும். அது ஜென்ரேட் ஆகுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, we have to train the network. நெட்வொர்க் வந்து நான் ட்ரைன் பண்ணினா தான் அது என்ன செய்யும், அது அவுட்புட் லேயர் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். சரி, ஸோ இப்போ இது வந்து நியூரல் நெட்வொர்க். ஸோ இப்போ இந்த செக்மெண்டேஷன் நியூரல் நெட்வொர்க்கை வச்சு how we have to carry out that character recognition. ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கேரக்டரை வந்து எப்படி ரெகனைஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து I have to take one sample character recognition system that we call that is optical character recognition system. That is OCR. We call that is a OCR. ஏன் இந்த OCR recognition system அப்படின்றது வந்து this is available. இது இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் சிஸ்டம் வந்து நியூரல் நெட்வொர்க் சிஸ்டம் வச்சு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ல வந்து ஹவ் டு டேக் தட் 0 to 9 கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். சாரி, நம்பர்ஸ் 0 to 9 அப்படின்ற நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 0 to 9 நம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஃபைன் பண்ணணும். இதுதான் 0, இதுதான் 1, இதுதான் 2, இதுதான் 3 அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ அதை டிஃபைன் பண்றதுக்கு வந்து how to make use of 5x9 பிட் மேப். ஒரு பிட் மேப் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பிட் மேப் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பிட் மேப்ல வந்து 5x9 சொன்னேன். அப்ப 5 காலம் 9 rows. சரியா? அப்ப 5 columns with 9 rows இருக்கிற மாதிரி I have to define that 1. So similarly I have to define the 2, 3, 4, 5, 6. Similarly 1 to 0. சரியா? So அப்ப இந்த பிட் மேப்பை வந்து நான் என்ன பண்றேன், I have to make the network to recognize. இப்ப நான் என்ன இன்புட் கொடுத்தாலும் it has to recognize. எந்த நம்பர் கொடுத்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் வந்து இட் ஐடென்டிஃபைஸ். சரியா? அப்ப இது வந்து என்னோட ஐடென்டிஃபிகேஷன். இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து எந்த மாதிரி இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் 45 ஏன்னா 9/5 கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்ப the 9/5 நியூரான்ஸ் டு பி கிவன் as a input. இதை இன்புட்டா நான் கொடுக்குறேன். அதுல இருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எந்த டிஜிட் அதை ரெகக்னைஸ் பண்ணிருக்கோ, நான் என்ன இன்புட் நான் கொடுத்துருக்கேனோ, இப்ப நான் 4ன்னு நான் கொடுத்துருந்தேன்னா அது 4 அப்படின்றத அது என்ன பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்ப அந்த ரெகக்னைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து how to define the neural network. இந்த ஹிடன் லேயர் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அப்ப அந்த ஹிடன் லேயர்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இன்புட்ல வந்து 45 இந்த 9/5 லொகேஷன்ஸ், அந்த பிட் மேப் லொகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ அப்ப அந்த பிட் மேப் லொகேஷன்ஸ் வந்து this has to be given as a input. Then we have to do with the hidden process. Hidden process வச்சுட்டு then it produces the output. So it produces the output. இந்த அவுட்புட்ல வந்து 1ல இருந்து 10 layers வரைக்கும் இருக்கு. இப்போ சப்போஸ் லொகேஷன்ல இந்த 1 to 10 layers to identify all these 10 characters.
0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற கேரக்டரை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ப அந்த ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறதுல இந்த லாஸ்ட்ல இருக்கிறது என்னோட அவுட்புட்ல வந்து 2வது லொகேஷன்ல இருக்கிறது மட்டும்தான் 1 வந்திருக்கு, மத்த எல்லாமே 0 வந்திருக்கு. அப்பனா என்னோட இன்புட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த 2வது லொகேஷன்ல நான் என்ன கொடுத்துருக்கேனோ அது. சப்போஸ் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி 0 அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா 2வது இருக்கிறது 1. சரியா? இப்போ சப்போஸ் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 1 அப்படின்னா 2வது லொகேஷன்ல இருக்கிறது 2. ஸோ திஸ் இஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரிலேட்டட் வித் அவர் ஐடென்டிஃபிகேஷன். நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போமோ, நம்ம எதை ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்கோமோ அதை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணி த கிவன் லெட்டர் இஸ் 1 or 2 or 3 or வாட் எவர் இட் இஸ் அப்படி சொல்லி கொடுப்போம். இப்ப நான் சொன்னேன், நான் எப்பயுமே இந்த நியூரல் நெட்வொர்க் நம்ம டிஃபைன் பண்றப்போ we have to train that network அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ட்ரைனிங் அந்த சாரி சாம்பிள் சாரி அந்த ட்ரைனிங் நெட்வொர்க் சாரி இந்த ஸ்லைடு மிஸ்ஸிங். சாரி அந்த லெட்டர் அந்த ஒரு இது மட்டும் மிஸ் ஆகுது. இருக்கட்டும். இப்போ இந்த நியூரல் சாரி இந்த நியூரல் நெட்வொர்க்ல வந்து சப்போஸ் வி வாண்ட் டு ட்ரைன் தட் நெட்வொர்க்கை வந்து நான் ட்ரைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த நெட்வொர்க்கை ட்ரைன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு கிவ் லாட் ஆஃப் இன்புட்ஸ், நிறைய இன்புட்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த இன்புட்ஸ்ல வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ 0 அப்படின்னா எந்தெந்த மாதிரி எல்லாம் நான் 0 போடுவேன் அப்படின்றத நான் என்ன பண்ணிக்கணும், ஒரு 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 மினிமம் ஆஃப் இப்போ நான் 0 அப்படின்றது வந்து எப்படி இப்படிலாம் இப்படி ஒரு 0 ஆரம்பிச்சு எல்லாருமே கரெக்டா க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, 0 ஆரம்பிச்சு பாதியிலே விட்டுருவாங்க, அப்படி இல்லைன்னா சின்ன 0வா போடுவாங்க, அப்படி இல்லைன்னா நீல 0வா போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய 0 ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்ப அந்த 0 அப்படின்றத நான் வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் போடுவேன் அப்படின்றத வச்சு நான் நெட்வொர்க்கை நான் ட்ரைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த 0 நான் எப்படி போட்டாலும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இட் ஹாஸ் டு ஐடென்டிஃபை. சரியா? சோ தட் இஸ் அ கான்செப்ட். சோ அப்ப இந்த நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒரு கேரக்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கேரக்டரை வச்சு நம்மளோட நியூரல் நெட்வொர்க்கை நான் ட்ரைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ட்ரைன் பேஸ்ட் ஆன் த ட்ரைனிங் இட் ஹாஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் இட் எக்ஸ்ட்ராக்ட் தட் ஆப்ஜெக்ட். ஒரு இமேஜ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்டோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா அதை வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். சரியா? சோ அப்ப இதுதான் வந்து நியூரல் நெட்வொர்க், தி கேரக்டர் ரெகக்னிஷன் யூசிங் நியூரல் நெட்வொர்க். இப்ப இதை வந்து நான் ஒரு சின்ன சாம்பிள் ஒரு டேட்டா வச்சு நான் காமிக்கிறேன். இந்த சாம்பிள் டேட்டா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இது வந்து இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் ஷேர் பண்ணிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அ மேட்லாப் சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு 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 பேக்கேஜ், ஒரு ரிசர்ச் பேக்கேஜ். சரியா? இந்த ரிசர்ச் பேக்கேஜ் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறைய நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம செஞ்சதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு பேக்கேஜா ஒரு சாஃப்ட்வேரா ஒரு அப்ளிகேஷனா நம்ம தனியா வெளியில எடுத்துக்கலாம். ஸோ அந்த எதுக்காக நான் இந்த மேட்லாப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுல நிறைய பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். நம்ம தனியா நம்ம உட்காந்து என்ன பண்ண தேவையில்லை, ஒரு லாங்குவேஜ்ல போய் நம்ம கோட் பண்ற மாதிரி இதுல என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா நிறைய கோடிங்ஸ் வந்து பண்ண தேவையில்லை. எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸா இருக்கும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத மட்டும் சீக்வன்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு செய்து கொடுத்துரும். சரியா? இது வந்து ஒரு மேட்லாப்ன்றது வந்து ஒரு பேக்கேஜ், ஒரு ரிசர்ச் டூல். ஸோ அந்த ரிசர்ச் டூலை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஹேண்ட் ரிட்டன் தட் இஸ்
ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்திருக்கேன். Suppose consider this is a test, this we call that is a typed input. This to be in the form of image file இருக்கும். சரியா? சோ இப்ப இந்த image file jpg image file னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இது வந்து it is one of the image file. சோ இப்ப இந்த image file நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, by using this software we just read out. நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த image file வந்து ரீட் பண்ணி அதை வந்து அந்த அதுல இருக்க ஒரு கேரக்டரா பிரிச்சு அதை வந்து என்னவா மாத்திருக்கேன் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைலா மாத்திருக்கேன். அதை ஜஸ்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன். யூ ஹாவ் மோர் ஐடியா எப்படி அது வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். So this is the input image. This is a text notepad. This is our output file. நம்ம இன்புட் இமேஜ் வந்து சம் நாய்ஸோட ஏதாவது ஒரு டாட் அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலும் அதை எல்லாத்தையுமே அப்படியே ரீட் பண்ணி அதை என்னவா கன்வெர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. சரியா? அப்ப இந்த ஓசிஆர் அப்படின்ற இந்த ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் வந்து என்ன வேலை பார்க்குது அப்படின்னா டிஃபைன்டு கேரக்டர்ஸ் இப்படிதான் இருக்கும், ஈனா இப்படிதான் இருக்கும், இது வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ், இது ஸ்மால் லெட்டர்ஸ், இது வந்து நம்பரு அப்படின்ற ஐடென்டிபிகேஷன் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணி கொடுக்குது அப்படின்னா அப்படியே ரீட் அவுட் பண்ணிட்டு இது வந்து லெட்டர் இ, இது வந்து லெட்டர் இது வந்து நம்பர் 9, அதர்வைஸ் இது வந்து நம்பர் 5 அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி எல்லாத்தையும் நமக்கு நோட் பேட்ல நமக்கு தனியா இது பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி கொடுத்துருது. இப்போ சப்போஸ் ஹாவ் டு டேக் தட் தி சேம் திங் இது இந்த மாதிரி டைப்டு கேரக்டரா இல்லாம சப்போஸ் ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர் இப்போ ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர் நான் மாத்திருக்கேன். அது ஒரு இமேஜ் வச்சிருந்தேன், அதை வச்சு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது வந்து இட் இஸ் இன்புட் இமேஜ் ஆஃப் ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர். ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர் சரியா? பட் இந்த ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர் வந்து இட் இஸ் சம்ஹவ் ரிலேட்டட் வித் அவர் டைப்டு கேரக்டர் மாதிரியே என்ன பண்ணிருக்கோம், அந்த ஹேண்ட் ரிட்டன் கேரக்டரை எழுதியிருக்கோம். அதனால இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு நோட் பேட்ல கொடுத்துருக்கு. சரியா? நீங்க JUDAS போட்டிருக்கோம், JUDAS போட்டிருக்காங்க, அந்த PRIEST எல்லாமே அப்படியே என்ன பண்ணுது, கன்வெர்ட் ஆகி நோட் பேட்ல நமக்கு கொடுத்துருது. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் தட் ஓன், நான் இப்போ என்னோட நியூவா ஒன்று புதுசா நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா புதுசா ஒரு இது கிரியேட் பண்ண போறேன். இப்போ நியூவா ஒரு பென்சில் எடுத்து நம்ம ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர் அப்படி சொல்லுவோம் இல்லையா? சப்பா அது மாதிரி நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு ஹேண்ட் ரிட்டன் கேரக்டர் ABC ஆர் வாட் எவர் இட் இஸ். இப்போ ABC அப்படின்றத வந்து நான் எழுத போறேன். My mouse is not working properly. இப்ப நான் என்ன பண்ணி பெயிண்ட் ஓபன் பண்ணி எழுதியிருக்கேன். இதை நான் என்னவா கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா that to be save as JPG ஃபைல், ஒரு JPG ஃபைல சேவ் பண்ண போறேன். இப்போ இதை வந்து I have to take this as a sample JPG அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ABC அப்படின்றத sample JPG அப்படின்ற நேம்ல சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட இன்புட் ஃபைல வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சாம்பிள் அப்படி கொடுத்துருக்கேன். சாம்பிள் கொடுத்துட்டு I just run that. Sorry previous step நான் சேவ் பண்ணல. கண்ட்ரோல் sample.jpg sample.png இருக்கு, JPG-வா மாத்திடுறேன். I just write அந்த நான் என்னோட இன்புட் இமேஜ் ABCன்னு சொல்லி நான் கொடுத்தேன் இல்லையா? ஸோ அந்த ABCன்னு கொடுத்தது வந்து இட் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை.
இட் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஏன் இது நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை அப்படின்னா, நான் வந்து இன்புட் வந்து நான் என்ன கொடுக்கல, நான் வந்து நல்லா டிஃபைன்டா நான் கொடுக்கல. அதுவும் இல்லாம நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நிறைய வேரியேஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன். அப்ப இந்த வேரியேஷன்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனால என்னோட சிஸ்டம் வந்து என்ன பண்ண முடியல, டிஃபைன் பண்ண முடியல. சரியா? இப்ப இதே இதுல வந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் ஏபிசிடின்றது வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தேன். அது வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எழுதி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த சாரி ஏபிசிடி அப்படின்றத ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த ஏபிசிடின்னு ட்ரை பண்ணியிருந்ததோட அவுட்புட்ல வந்து ஏ டு பி ஐடென்டிஃபைட் அஸ் எஃப், பி டு பி ஐடென்டிஃபைட் அஸ் பி, சி டு பி ஐடென்டிஃபைட் அஸ் சி, பட் டி டு பி ஐடென்டிஃபைட் அஸ் ஐன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு, ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. சரியா? அப்ப என்னோட இந்த நெட்வொர்க் வந்து என்ன பண்ணல அப்படின்னா, even though it identifies all the defined characters, it not able to identify the handwritten. நான் யூஸ் பண்ற இந்த handwritten characters ஐடென்டிஃபை பண்ணல. அப்ப ஏன் இதை ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னா, நான் வந்து இதை என்ன பண்ணல, ப்ராப்பரா இதை வந்து நான் ட்ரைன் பண்ணல. இதை நான் ப்ராப்பரா நான் ட்ரைன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஐ ஆம் இன் நீட் ஆஃப் தட் டேட்டா. இந்த டேட்டா வந்து எனக்கு வேணும். நான் எப்படியெல்லாம் ஏ எழுதுவேன், எப்படியெல்லாம் பி எழுதுவேன் அப்படின்ற அந்த டேட்டா வேணும். ஸோ இப்போ அந்த டேட்டாவை வச்சுதான் நான் என்ன பண்ண முடியும், இந்த சிஸ்டம் நான் வந்து ட்ரைன் பண்ண முடியும். அந்த சிஸ்டம் நான் ட்ரைன் பண்ணினாதான் எனக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் வந்து எனக்கு ப்ராப்பர் அவுட்புட் வந்து எனக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அப்ப இந்த இடத்துல நம்மளோட இன்னோவேஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஸோ வி ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் தட் கம்ப்யூட்டர் அண்ட் டெக்னாலஜி. கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எல்லா ப்ராசஸ் எல்லாமே யூஸ் பண்றோம். பட் த இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் டேட்டா. So the data to be in the form of a correct formல இருக்கணும். இதுதான் இந்த மாதிரி எல்லாம் எழுதுனா அது ஏ, இந்த மாதிரி எல்லாம் எழுதுனா அது பி அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, கரெக்ட் ஃபார்மேஷன் ஆஃப் இன்புட் வந்து எனக்கு வேணும். அப்ப கரெக்ட் ஃபார்மேஷன் ஆஃப் இன்புட் இருந்துச்சுன்னா தான் சிஸ்டம் வந்து என்ன பண்ண நல்லா பண்ணிட்டு அதை இதுக்கு எப்படி எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, so for this character identification, a handwritten document இங்க வந்து handwritten document in the sense we have to make use of what are the document to be taken from the கல்வெட்டு எழுத்துல இருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோமோ அதை அப்படியே நான் இன்புட் இமேஜா கொடுத்துடலாம். அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரீ ப்ராசஸிங் கேரி அவுட் பண்ணணும். எதுக்காக ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அப்படியே போட்டோ எடுத்து கொண்டு வர்றது வந்து அப்படியே நல்லா இருக்காது. அதுல நிறைய எரர்ஸ், நிறைய அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு the character has to be extracted. ஸோ அப்போ அந்த கேரக்டரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அந்த கேரக்டர்ல இருந்து we have to go with the edge detection. இப்போ ஒரு லெட்டர் எழுதுறாங்க அப்படின்னா அந்த லெட்டரோட எட்ஜ் ஃபார்மேஷன் வந்து எப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். சப்போ இந்த மாதிரி எல்லாம் திரும்பி இப்படி மேல போய் இப்படி கீழே வந்து அப்படிலாம் அதோட ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த லெட்டர் அப்படின்ற அந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அது தெரியணும். அப்ப அந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட பேக்ரவேகேஷன் நியூரல் நெட்வொர்க்கு கொடுக்க முடியும். அப்ப நியூரல் நெட்வொர்க்கு கொடுத்தோம்னா அது என்ன செய்யும் அப்படின்னா, அது இட் ஈஸிலி ஐடென்டிஃபை பேஸ்ட் ஆன் தட் டேட்டா. நம்ம என்ன ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுக்குறோமோ, ஸோ இந்த ஃபீச்சர்ஸா இருந்துச்சுன்னா இதுதான் அப்படின்றத அது என்ன பண்ணி கொடுக்கும், ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா தட் ஹாஸ் டு பி ஐடென்டிஃபைட் அஸ் அ ஃபார்மேட்டட் டெக்ஸ்டா இது கொண்டு வரலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னோட ஐடியா. ஸோ ஒன்ஸ் வி ஹாவ் டு கோ வித் தட் ஐடியா, த காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க், that becomes an efficient work. இது வந்து டெஃபினட்டா இதை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஆனா இதுல வந்து இந்த வாட் இஸ் அ ப்ராசஸ் ஃப்ளோ, வேர் வி ஆர் லாகிங், வாட் ஆர் த ரெக்கார்ட் திங்ஸ் அப்படின்றத வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா தென் டெஃபினெட்லி இட் ஷுட் பி அ எஃபிஷியன்ட் ஒர்க். தேங்க்யூ. Do you have any டவுட், கிளாரிபிகேஷன் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம். மேடம் வணக்கம், நான் அருள்மொழி பேசுறேன். ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது உங்களுடைய இந்த பகிர்வு களம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது, புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது.
தமிழ் படிச்ச சரிங்க மேம். எங்களுக்கு கூட ரொம்ப லெகுவா புரியுற மாதிரி அந்த கேரக்டர் ரெகக்னேஷனா இருந்தாலும் சரி, இல்ல அந்த இமேஜ வந்து இப்படி ஐடென்டிஃபை பண்ணி முதல்ல எடுத்துட்டு வரணும், அந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒரு எளிமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ஆர்டிபிஷியல் நியூரான் அப்படிங்கறத பத்தி எல்லாம். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஐயம் மட்டும், நாங்க தமிழ் சார் தமிழ் எழுத்த பொறுத்த லெவல பெரிய எல்லா எழுத்துமே கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடோட தான் இருக்கும். இப்ப ஏ மட்டும் தான் உள்ள வந்து புள்ளி இருக்கு, ஒரு இதுல புள்ளி இருக்காது. ஓல வந்து புள்ளி இருக்கும், புள்ளி இருக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம் தான். ஆனா ஐ அப்படிங்கிற எழுத்து கிடையாது, தமிழ்ல ஐ கிடையாது. இப்ப தொல்காப்பியம் கூட என்னன்னு கேட்டா ஐய எழுதுறப்ப ஆ இ பையனடர் தானே, ஆ இ அப்படின்னு போட்டு ஐ அப்படிங்கறது வந்து சில ஐயங்கிறத ஐயின் பயன்படுத்துவாங்க, பிற்கால வழக்குதான். அப்ப இப்படி ரெண்டு எழுத்து வர்றப்ப நீங்க அதை கொடுக்கறதுல சிக்கல் வருமா, இல்ல இந்த புள்ளி வச்ச எழுத்து புள்ளி வைக்காத எழுத்து அப்படிங்கிற தமிழ் எழுத்து உருவமைகளும் சிக்கல் வருமா? அது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ரிசர்ச் தான் மேம். நீங்க வந்து என்ன குடுக்குறீங்களோ அதை ஐடென்டிஃபை பண்ணும், அவ்வளவுதான். அதாவது இப்ப ஒரு ஆப்ஜெக்ட பார்த்து இந்த ஆப்ஜெக்ட் இதுதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான், அவ்வளவுதான். அப்படிதான் அது செய்து கொடுக்கும். அப்ப வந்து நீங்க வந்து அந்த ஃபீச்சர்ஸ் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப நீங்க ஐ அப்படின்றதுக்கு வந்து ஆ இ, அப்ப எந்த இடத்துல எல்லாம் ஐ இருக்கோ அதை வந்து ஆ இ ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். நீங்க அதாவது இப்ப இந்த இதுல வந்து என்னோட தாட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நீங்க சொல்ற மாதிரி இந்த கல்வெட்டுகள்ல எல்லாம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த ஐடென்டிபிகேஷனுக்கு நீங்க அந்த பழைய அந்த 2ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்ப 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அப்ப அந்த 2ஆம் நூற்றாண்டுல ஆ அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆன்ற லெட்டரை மட்டும் 2ஆம் நூற்றாண்டுல எப்படி இருந்துச்சு, 3ஆம் நூற்றாண்டுல எப்படி இருந்துச்சு, 4ஆம் நூற்றாண்டுல எப்படி இருந்துச்சு, 5ஆம் நூற்றாண்டுல எப்படி இருந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு லேயர் மட்டும் தனியா எடுத்துட்டு, அப்ப அதை மட்டும் வச்சு நான் என்னோட நெட்வொர்க்கை நான் ட்ரைன் பண்ணிட்டேன்னா, நீங்க வந்து 2ஆம் நூற்றாண்டுல ஆ கொடுத்தீங்கன்னாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணும், 19ஆம் நூற்றாண்டோட ஆ கொடுத்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஏன்னா நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 2ஆம் நூற்றாண்டுல ஆ கொடுத்தாலும் அது ஆ தான், 19ஆம் நூற்றாண்டோட ஆ கொடுத்தாலும் அது ஆ தான். அப்படின்றத அது வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ட்ரைன் பண்ணலாம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வச்சுதான் அது வந்து என்ன ஆகும், ட்ரைன் ஆகும். அந்த நெட்வொர்க் வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். அதனாலதான் என்ன சொல்றேன்னா, அந்த இன்புட் நீங்க கொடுக்குறீங்கல்ல இன்புட், இப்ப நீங்க வந்து இப்ப முந்தி காலத்துல எல்லாம் அந்த இப்படி ஒரு 2 கோடு போட்டு இப்படி போட்ட மாதிரி ஆ இருந்துச்சு. நான் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேரலல் லைன் போட்டு இப்படி ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்ட மாதிரி ஒரு ஆ இருந்துச்சு. ஆனா நம்ம இப்போ யூஸ் பண்ற ஆ வந்து வேற. இந்த மாதிரி வேரியேஷன்ல தான் டேட்டா இருக்கு அப்படின்ற இன்புட்டை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சு அதை எல்லாத்தையுமே செட் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம்க்கு ட்ரைன் பண்ணணும். அப்ப அந்த டேட்டா அப்படி அந்த இன்புட் எடுக்கணும் இல்லையா, அந்த இன்புட் எடுக்கிற அந்த டேட்டான்றது தான் we have to give lot of importance. பட் டெக்னாலஜி வந்து இந்த சேம் தான். நீங்க சொல்ற மாதிரி நான் நம்பர் கொடுத்தேன்னா நம்பர் ஐடென்டிஃபை பண்ணும், கேரக்டர் கொடுத்தா கேரக்டர், அதெல்லாம் டிஃபைன்டு, அதனால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருது. இப்ப நம்ம ஹேண்ட் ரிட்டன்ல கொடுக்கறது வந்து ஐடென்டிஃபை பண்ணறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன் அப்படின்னா நான் வந்து ப்ராப்பரா அதை நான் ட்ரைன் பண்ணல. அப்ப ப்ராப்பரா நான் ட்ரைன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வேணும்னா, என்னென்ன மாதிரி எல்லாம் நீங்க கொடுக்குறீங்களோ இன்புட், ஒரு லெட்டர் நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு எதெல்லாம் இன்புட்டா இருக்கும் அப்படின்றத நீங்க ஃபார்முலேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிஸ்டம் ட்ரைன் பண்ணலாம். அதுதான். அதனால வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் a very very big ப்ராஜெக்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆன்ற ஒரு லெட்டர் ஐடென்டிஃபை பண்றதுக்கே ரொம்ப டைம் ஆகும். இது மாதிரி எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு, எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணணும்னா அது வந்து என்னது, ஒரு ஜெனரலைசேஷன் அப்படின்ற கான்செப்டுக்கு கீழே இதை வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஜெனரலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் கீழே கொண்டு வர முடியாது, ஸ்பெசிபிக் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ற கான்செப்டுக்கு கீழே இதை கொண்டு போகலாம். நல்ல ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பா இல்ல, இது ஒரு பெரிய, நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் ஒவ்வொரு விதமா அந்த எழுத்து மாறி இருக்கு. கே வந்து இப்படி போடுறதா வந்து ஆணு தமிழில இருந்துச்சு, அப்புறம் பிற்காலத்துலதான் நம்ம ஆ வந்து இப்படி வருது. ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு மாறுபடுறப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த வேலை வந்து பெரிய நீண்ட ஒரு தொடரா ஒரு பெரிய சங்கிலியா போனாதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். மாதிரி எண்கள் கூட சில இடங்கள்ல கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. ஏன்னா ஓலைச்சுவடியில வந்து அந்தந்த வட்டார பகுதிகளில் எழுதி இருக்கிறதுனால அதற்கான எண் குறியீடுகள், அந்த எழுத்துக்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும். கண்டிப்பா கல்வெட்டுல சொல்லக்கூடிய எண் குறியீடுகள், அந்த அந்த எழுத்துக்கள், அந்த எண்ணுக்கு கூட என்னன்னு கேட்டா நீங்க சொல்ற மாதிரி ப்ரோக்ராம் உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான பணியா தான் இருக்கு. அது கூட இப்ப எழுத்துக்கள் கூட ஒரு பொதுவாக ஒரு மையமாக எல்லாருக்கும் புரிந்த ஒரு அளவுல இருக்கும். ஆனா எண்ணெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்தந்த வட்டார வழக்குல போறப்ப நீங்க சொல்ற ஒரு பெரிய வேலை தான் மேடம். இது வந்து புரியுது மேடம். நன்றி மேடம், நல்ல விளக்கம், நன்றி. மாணவர்கள் ஏதேனும் ஐயம் இருப்பின் வினாக்கள் எழுப்பலாம்.
ஆனா ஒரே ஒரு லெட்டரை மட்டும் நீங்க எல்லா டிகேடுக்கும் ஐடென்டிஃபை பண்ண வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதே இதை வந்து அது ஒன்ஸ் நம்ம ஏதாவது ஒரு பாட்டை மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ரிப்பீட்டட் ஃபார் ஆல். நம்ம வந்து சிஸ்டம் நம்ம டிஃபைன் பண்ண தேவையில்லை, இன்புட் மட்டும் நம்ம மாத்திட்டோம்னா போதும். அப்ப இன்புட் மாத்த நமக்கு சிஸ்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா அது அப்படியே டெவலப் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். இல்ல எனக்கு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு இது ரீச் ஆச்சு அப்படின்றது தெரியல. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேடம் புரிஞ்சிருக்கு. இங்க பேராசிரியர்களுமே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, கணினித்துறை சார்ந்த பேராசிரியர்கள், மாணவர்கள், அது மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நிறைய பல்துறை மாணவர்களும் இருக்கிறாங்க. நல்ல கேள்வி பேராசிரியர்களும் கேட்கிறோம். எங்களுடைய தமிழ்துறை பேராசிரியர்களும் கேள்வி நன்றி. மிக ஒரு சிறப்பான உரை. கணினி என்பது நம் மூளை போன்றது. அதற்கு நாம் வழங்குகின்ற சரியான கட்டளைகள், அதற்கு அது கொடுக்கின்ற பயன் மிகப்பெரியது என்று உரைத்தார்கள். கல்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளில் காலத்தினுடைய சுருக்கத்திற்கு நீங்கள் கற்பித்த அந்த முறைகள் வந்து வெகுவாக பயன்படும் என்பதை நம்புகின்றோம். மிக சிறப்பான உரைக்கு நன்றி. முறையாக நன்றி உரை வழங்குவதற்கு முதுநிலை 1ஆம் ஆண்டு கணினி பயன்பாட்டியல் துறை மாணவி செல்வி கே கங்கா காயத்ரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். காயத்ரி, இந்த காயத்ரி இருக்காங்களான்னு பாருங்களேன் சார். அம்மா கேக்குதாமா? அனைவருக்கும் அன்பின் வணக்கம். எனக்கு நன்றியுரை வழங்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக வீடியோ ஆன் பண்ணிக்கோங்களேன். அம்மா மடிக்கணினி வந்து அரசாங்க ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை மற்றும் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரி முதுநிலை கணினி பயன்பாட்டியல் துறை இணைந்து நடத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான இணைய வழி பயிலரங்கம் நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் தாளாளர் அபிரூபன் ஐயா அவர்களுக்கும் தலைமையுரை வழங்கி இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கியுள்ள எம் கல்லூரி முதல்வர் மதிப்பிற்குரிய முனைவர் சே அசோக் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னுரை வழங்கி சிறப்பித்து எம் கல்லூரி முதுநிலை தமிழ்துறை தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரை வழங்கிய முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த மதுரை ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரியின் முதல்வர் மதிப்பிற்குரிய அம்மா முனைவர் சு வானதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் எழுத்துக்களை அடையாளம் கண்டு பகுத்தாய்வதற்கு நியூரல் நெட்வொர்க்கை அறிமுகம் செய்து சிறப்புரை வழங்கிய முனைவர் சா நாகநந்தினி சுஜாதா அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரி முதுநிலை கணினி பயன்பாட்டியல் துறை தலைவர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய உறுதுணையாக இருந்த இரு கல்லூரி பேராசிரியர்களுக்கும் பங்கு பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.